முருக பக்தர்கள் எப்படி இந்த மு.க. ஸ்டாலின் அரசாங்கத்தை எதிர்க்கிறாங்களோ, திமுகவை எதிர்க்கிறாங்களோ, முஸ்லிம்களும் இந்த விஷயத்துல எதிர்க்கிறாங்க. நச்சு இலக்கியம் தான் கருணாநிதி எழுதியிருக்கிறார் அப்படின்னு நான் சொல்லல. எங்க தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் சூப்பரா சொன்னார். திமுக காரங்க சொல்றாங்க நாங்க அங்காளி பங்காளியா பழகிட்டு இருக்கோம்னு. ஆனா நாங்க மாமன் மச்சான பழகிறோம். அதுல மிகப்பெரிய ஃபேக்ட் இருக்குங்க. அங்காளி பங்காளிக்குள்ள அப்பவே சண்டை வரும். மாமன் மச்சாக்குள்ள நான் மறுபடியும் சொல்றேன், இஸ்லாமிய தீவிரவாதி தான் சொல்லுவோம். ஆனா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய 99.9% இஸ்லாமியர்கள் தேசபக்தர்கள். அல்லாவை வழிபடக்கூடிய ஒரு முஸ்லீமும், இறை தூதர் நபிகள் பெருமானை உண்மையாவே நேசிக்கக்கூடிய ஒரு முஸ்லீமும் தீவிரவாதத்தை ஆதரிக்க மாட்டான். ஆனா அந்த திமுக காரன் என்ன பண்றான், நமக்கு பிடிக்காத ஒரு தீர்ப்பு வந்தா உடனே நீதிபதி வரும். ஒரு சைடு அவர்லாம் நீதிபதியானது, குறிப்பா பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவங்களாம் நீதிபதியானது திமுக போட்ட பிச்சைங்கிறது. இவங்க நீதிபதிகளை மதிக்கவே மாட்டாங்க, யாருமே மதிக்க மாட்டான். பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த, அதாவது எஸ்சி இளைஞர்கள்லாம் வந்துட்டு டிகிரி வாங்கினது திராவிட இயக்கம் போட்ட பிச்சைங்கிறது. இவங்க அப்பாவுக்கு மெரினா பீச்சில் போயிட்டு நீங்க சமாதி வைக்கணுங்கிறதுக்காக அப்ப நீதிமன்றத்தை நாடி ஜட்ஜ்மெண்ட் வந்த உடனே மிட் நைட்ல நீங்க வேலைய ஆரம்பிச்சீங்களே, கருணாநிதிக்கு மிட் நைட்ல தான் வேலைய ஆரம்பிக்கணும். வரலாற்று பூர்வமான ஆதாரங்களின் அடிப்படையில் சில தீர்ப்பு கொடுத்திருக்கு, பிடிக்காடி கூட நடைமுறைப்படுத்த வேண்டியது இந்த டேஸ் ஸ்டாலினோட டியூட்டி. இவரு தான் நீ சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை செய்யாம சட்டத்தை மீறி நடக்கிறாரு. உண்மையாவே இங்க நீதிபதியை பதவி விலக்கம் பண்ணக்கூடாது. திமுக அரசாங்க இப்போ தமிழகத்துல நடந்த ஒரு முக்கியமான விஷயம் திருப்பரங்குன்றம் மலை பிரச்சனை. இதனுடைய பார்வை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இந்த மொத்த பிரச்சனையா இருக்கட்டும், இதுக்கு நடந்த அந்த விவாதங்களா இருக்கட்டும், மேல்முறையீடு பண்ணதா இருக்கட்டும், இதை பத்தி எப்படி பாக்குறீங்க சார்? இது வந்துட்டு ஒரு ரொம்ப 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 மோசமான செயல். ஆணவம், அதிகார துஷ்பிரயோகம், இந்து விரோதம், தமிழர் விரோதம், முருகன் விரோதம். தொடர்ந்து கருணாநிதி காலகட்டத்திலிருந்து இதான் பண்ணிட்டு இருக்கு திமுக. நம்ம தியாகராஜரோட தேரை பத்தி விமர்சனம் பத்தி பேசினா, ஸ்ரீரங்கநாதரையும் தில்லை நடராஜரையும் பீரங்கி வைத்து பிளப்பதும் எக்காலம் சொல்லி ஸ்ரீரங்கம் கோயில் இடிக்கணும், சிதம்பரம் நடராஜர் கோயிலை இடிக்கணும்னு பேசுனது இந்த திமுக, தீய சக்தி திமுக. ஏரோட்டும் மக்கள் எல்லாம் ஏங்கி தவிக்கையிலே தேரோட்டம் ஏன் உனக்கு தியாகராஜன்னு கேட்டது கருணாநிதி. அன்னைக்கு ஒரு காங்கிரஸ்காரன் தான். அன்னைக்கு காங்கிரஸ்காரனுக்குலாம் சுயமரியாதை இருந்துச்சு, சூடு சொரண இருந்துச்சு. இன்னைக்கு உள்ளவனுக்கு இவனும் கிடையாது. காரணம், அது இந்திய தேசிய காங்கிரஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது இந்திய தேசிய காங்கிரஸ் அல்ல. அன்னைக்கு ஒரு காங்கிரஸ்காரன் கேட்டான், என்னமோ நீ வந்துட்டு ஏரோட்டும் மக்களுக்கெல்லாம் ரொம்ப ஆதரவா இருக்கிற மாதிரி பேசுறேன்னு நினைச்சுக்கிட்டு, ஏரோட்டும் மக்கள் எல்லாம் ஏங்கி தவிக்கையிலேயே தேரோட்டம் ஏன் உனக்கு தியாகராஜன்னு கேட்கிறிய கருணாநிதி, ஏரோட்டும் மக்கள் எல்லாம் ஏங்கி தவிக்கையிலேயே காரோட்டம் ஏன் உனக்கு கருணாநிதினு கேட்டான். நீ ஏன் கார்ல போற? எங்க தியாகராஜர், எங்க சாமிக்கு நாங்க வருஷத்துக்கு ஒரு முறை தேர் இழுக்கிறோம் அப்படின்னா, தேரோட வைக்கிறோம்னா அது உனக்கு எரியுது. நீ மட்டும் கார்ல போலாமா? நீ சாதாரண மனுஷன். நீ மனுஷனே கிடையாது, அதான் உண்மை. ஸ்டாலின் சொன்ன மாதிரி டேஸ் தான் போட்டுக்கணும் கருணாநிதி குடும்பத்துக்கு. அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்து விரோதமே செயல்படுறது. உங்களுக்கு ராமர் தான் பிடிக்காது, தமிழ் கடவுள் இல்லையா முருகப்பெருமான்? என்ன பண்ணிட்டோம் நாங்க? அங்க தீபத்தூண் இருக்குது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி புறநானூற்றில் எழுதப்பட்ட பாடல்கள்ல குறிப்பிடப்பட்டு இருக்கு. குன்றின் மேல் இட்ட விளக்காகன்னு சொல்லி பேசுவோம். எங்கெங்கெல்லாம் மலை இருக்குதோ அங்கெல்லாம் தீபம் ஏற்றுவது தமிழரோட பண்பாடு, கலாச்சாரம், பாரம்பரியம், வழக்கம். இது 2000 வருஷத்துக்கு முன்னாடியே புறநானூறுல சொல்லப்பட்டிருக்கு. இவருக்கு புறநானூறா தெரியும்? திமுக ஓபிஎஸ்க்கெல்லாம் 200 தெரியும், புறநானூறு தெரியாது. ஸ்டாலினுக்கு அதுவும் தெரியாது, துண்டு சீட்டு மட்டும்தான், வேற ஒண்ணுமே தெரியாது. இவர் எங்க புறநானூறு படிச்சிருக்க போறாரு? நான் தான் சொல்லிட்டேன், கருணாநிதி ஏதோ 1-2 தெரியும். நச்சு இலக்கியம் தான் கருணாநிதி எழுதியிருக்கிறார் அப்படின்னு நான் சொல்லல. கவிஞர் கண்ணதாசன், ஜெயகாந்த் எல்லாம் சொல்லியிருக்கிறான். நச்சு இலக்கியம் எழுதினா கூட எழுத்துன்னு ஒன்று எழுதியிருக்கிறாரு, பேச்சுன்னு ஆபாசமா தான் பேசுவார், அநாகரிகமா தான் பேசுவார். கருணாநிதியோட ஸ்பீச்சை நானே எங்க திருவள்ளிக்கல்ல கேட்டிருக்கிறேன். அம்மையார் ஜெயலலிதாவை பத்தி அந்த ஆளு பேச நினைச்சா கொதிக்குது எனக்கு. திமுக கொடுக்குற வாக்குறுதி எல்லாத்தையும் வந்துட்டு அதிமுகவும் ஜெயலலிதா வந்துட்டு கொடுத்துட்டே இருக்கிறாங்க அப்படி சொல்லிவிட்டு நக்கலா, நான் என்னையே கொடுக்குறேன்னு சொல்றேன், ஜெயலலிதா இப்படி சொல்ல முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா செய்யும். ஒரு பெண்ணு தண்ணியே என்னையே கொடுக்குறேன்னு சொன்னா அதை தப்பா பேசுறாரு. எப்படி பேசுறாங்க பாரு. அவங்க என் வாழ்க்கையே கொடுக்குறேன் அப்படி சொல்லலாம்ல. எனக்குன்னு குடும்ப குட்டி இல்லைங்க, தமிழக மக்கள் தான் என்னோட குடும்ப குழந்தைகள். என் வாழ்க்கையே உங்களுக்காக கொடுக்குறேன், என்னையே கொடுக்குறேன் அப்படி சொல்லலாம். ஆனா இவர் நான் என்னையே கொடுக்குறேன்னு சொல்லுவேன், ஜெயலலிதா அப்படி சொல்லுவாங்களா அப்படிங்கிற மாதிரி பேசினார். எங்க சேப்பாக்க திருவள்ளிக்கை தொகுதியில பேசினார். இது சத்தியம், நான் போய் சொல்ல மாட்டேன். அன்னிலேருந்து இப்படி ஆபாசமா பேசுறது, அநாகரிகமா பேசுறது. அவருனாலும் 4 எழுத்தை படிச்சிருப்பாரு, இவருக்கு ஒண்ணுமே தெரியாது.
அதனால தான் இந்த பாரம்பரியம் அவருக்கு தெரியல. 6ஆம் நூற்றாண்டுல இருந்து அங்க திருப்பரங்குன்றம் மலை உச்சியில நாம வந்துட்டு அங்க தீபம் ஏத்திருக்கோம்னு சொல்லி வரலாறு இருக்கு. சிக்கந்தர் மலை எப்போ வந்துச்சு? அங்க 14ஆம் நூற்றாண்டுல தான் வந்துச்சு. நாம 6ஆம் நூற்றாண்டுல இருந்து அங்க வந்துட்டு தீபம் ஏத்திட்டு இருக்கிறோம் மலை உச்சியில. இவங்க 14ஆம் நூற்றாண்டுல தான் வந்திருக்கிறாங்க. ஒரு 700 வருஷத்துக்கு முன்னாடி தான். அங்க போய் நாம தீபம் ஏத்தினா இவங்களுக்கு என்ன பிரச்சனை? சார், இப்போ தீபம் ஏற்றுறது பிரச்சனைங்கிறீங்க. ஆனா கனிமொழி அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அது தீபத்தூணே கிடையாது, நில அளவுகள் தானே, அதுக்கு போய் இவ்வளவு பிரச்சனையா அப்படின்னு கேக்குறாங்களே சார். கனிமொழி வந்துட்டு கயமை மொழி அவங்க பேரு. கனிமொழி கிடையாது, மாத்துக்குங்க. இந்து விரோதமா மட்டுமே பேசுவான், வேற எதுவுமே பேச மாட்டான். எங்களுக்கு தெரியாதா அங்க கொண்டே எல்லைக்கல் வைக்கிறாங்க? சரி, எல்லைக்கல் எப்படி இருக்கும்? குன்றத்து கோவில்னு 1981ல தமிழ்நாடு அரசாங்கத்தோட தொல்லியல் துறை ஒரு புத்தகம் வெளியிட்டு இருக்கு, குன்றத்து கோயில். அதுல என்ன சொல்லியிருக்கிறாங்க? அங்க இருக்கிறது தீபத்தூண். அங்க தமிழர்கள், முருக பக்தர்கள், இந்துக்கள் அங்க போயிட்டு தீபம் ஏத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பிஜேபியோ ஏடிஎம்கேயோ இல்லைங்க, ஆர்எஸ்எஸோ இந்து முன்னணியோ இல்லை, தமிழ்நாடு கவர்மெண்டோட ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் தொல்லியல் துறை 1981ல குன்றத்து கோயில் ஒரு புத்தகம் இருக்கு. அந்த புத்தகத்துல அவங்க வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த புத்தகத்துல குறிப்பிடப்பட்டு இருக்கு. சாதாரணமா வீட்டுல ஒரு டைனிங் டேபிள் எப்படி இருக்கும், நார்மல் டேபிள் எப்படி இருக்கும், டிஃபரன்ஸ் இருக்கா இல்லையா? அப்ப இந்த தீபத்தூணும் எல்லைக்கல்லும் வித்தியாசம் இருக்குமா இல்லையா? எல்லைக்கல்ல எதுக்கு எண்ணெய் ஊத்துற மாதிரி குழி இருக்கு? கனிமொழிக்கு கொஞ்சமாவது மூளை வேண்டாம்? அந்த முரசொலி படிக்கிற யாருக்குமே மூளை இருக்காது, அதுதான் உண்மை. அது தீபத்தூண் என்பது முருகப்பெருமானுக்காக அங்க நாம தீபம் ஏத்திக்கிட்டு இருந்தோம் காலங்காலமா, அதுக்கானது. இங்க முஸ்லீம் யாரும் எதிர்க்கலங்க. இதுல நல்லா தெரிஞ்சுக்கணும் இஸ்லாமிய சொந்தங்கள். நான் சேப்பாக்கம் திருவள்ளிக்கல்ல இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்கள் கூட தொடர்ந்து நல்ல உறவு வச்சிருக்கிறேன். நான் பாரதிய ஜனதா கட்சி ஒருபோதும் மதவாதம் செய்யாது. இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் எல்லாரும் அவங்கவுங்க மதத்தை கடைபிடிக்கலாம். ஆனா இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் எல்லாரும் இந்தியனா இருக்கணும், இதுதான் இந்துத்துவம் அப்படிங்கிற உண்மையை புரிய வச்சுட்டு இருக்கிறேன். நிறைய பேர் எங்க சைடு மாறி வராங்க உண்மையை உணர்ந்துகிட்டு. ஆனா இந்த திமுக என்ன செய்யுதுன்னா, ஏதோ முஸ்லீம்ஸ் அதை எதிர்த்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி போய் பிரச்சாரம் பண்ணுது. என்கிட்டயே நிறைய முஸ்லீம்ஸ் கேட்குறாங்க, எதுக்கு தேவையில்லாம எங்களை இழுக்கிறாங்க? நாங்க ஒண்ணுமே சொல்லலையே. 2005லயே பீஸ் கமிட்டி போட்டாங்க, அந்த தர்காவை நிர்வாகத்தின சொல்லிட்டாங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்க தர்காலேருந்து 15 மீட்டர் தள்ளி தீபம் ஏத்தினா எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இந்த 15 மீட்டருக்குள்ள தான் ஏற்றக்கூடாது. இது 50 மீட்டர் தள்ளி இருக்குங்க இந்த தீபத்தூண், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. நாங்க கோர்ட்ல இதுக்கு எதிராக வந்துட்டு சொல்லலையே. கோர்ட் வந்துட்டு இப்ப ஜட்ஜ்மெண்ட் அந்த தீபத்தூணு தான் ஏற்கனவே தமிழர் பண்பாடு படி தீபத்தூணில் கண்டிப்பா தீபம் ஏற்றுவாங்க தான். முஸ்லீம்ஸுக்கும் இது பிரச்சனை இல்லை. இது முஸ்லீம் இடம் இல்லை, தர்கா நிர்வாகத்துக்கு சொந்தமான இடம் இல்லை, இது முருகன் மலை தான், முருகனுக்கான இடம் தான், இங்க தீபம் ஏத்திக்கலாம்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த அப்புறமும் திமுக அரசாங்கம் வந்துட்டு நடைமுறைப்படுத்துறோம். முஸ்லீம் யாரும் இந்த நீதிமன்ற தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லவே இல்லையே. அவங்களுக்கு இப்ப என்ன கோபம் வருதுன்னா, ஏண்டா நீ இந்து விரோதமா செயல்பட்டு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இஸ்லாமிய கிறிஸ்தவ அமைப்புகள்கிட்ட காசு வாங்கி உன் கோபாலபுர குடும்பம் கொழுக்கிறதுக்காக நாங்க என்னமோ வந்துட்டு முருக பக்தர்களுக்கு, தமிழர்களுக்கு, இந்துக்களுக்கு எதிராக இருக்கிற மாதிரி ஏன் நாங்க மாம மச்சானா பழகிட்டு இருக்கிறோமே, எங்களுக்குள்ள ஏன் சண்டையை உண்டு பண்ணு பாக்குற? நான் எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை, நீ ஆனா நான் எதிர்ப்பு தெரிவிப்பேன்னு சொல்லி நீயா கற்புதம் பண்ணிக்கிற? நாங்க உண்மையாவே மாம மச்சனா இருக்கோம். எங்க தலைவர் நயினா நாகேந்திரன் அவர்கள் சூப்பரா சொன்னார். திமுக காரங்க சொல்றாங்க நாங்க அங்காளி பங்காளியா பழகிட்டு இருக்காங்கன்னு, ஆனா நாங்க மாம மச்சான பழகிறோம். அதுல மிகப்பெரிய ஃபேக்ட் இருக்குங்க. அங்காளி பங்காளிக்குள்ள அப்பவே சண்டை வரும், மாம மச்சாக்குள்ள அந்த உறவு நல்லா இருக்கும், பாசமா இருக்கும், கொஞ்சம் கூட இதுல சண்டை வராது. அப்ப இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் நம்ம சொந்தங்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாம் மாம மச்சான் தான் நம்ம பழகிட்டு இருக்கிறோம். இங்க உள்ள இந்துக்கள் அப்படிதான் இருக்கிறோம். ஆர்எஸ்எஸ் பத்தி, இந்து முன்னணி பத்தி, பிஜேபி பத்தி அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சிருக்கு. அவங்க எதிர்ப்பு தெரிவிக்காத ஒரு விஷயத்துல அவங்களுக்காக இதை பண்றோங்கிற மாதிரி காமிக்கிறாங்களே, வேணும்னு நம்மள வந்துட்டு ஒரு அராஜகவாதியா, வன்முறைவாதியா இவன் சித்தரிக்கிறான்னு சொல்லி இஸ்லாமிய சொந்தங்கள் ஃபீல் பண்றாங்க. முருக பக்தர்கள் எப்படி இந்த மு க ஸ்டாலின் அரசாங்கத்தை எதிர்க்கிறாங்களோ, திமுகவை எதிர்க்கிறாங்களோ, முஸ்லிம்களும் இந்த விஷயத்துல எதிர்க்கிறாங்க. அவங்க பாட்டுக்கு 50 மீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய தீபத்தூண்ல தீபம் ஏத்தினா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்க இந்த நீதிமன்ற தீர்ப்பை எதிர்க்கல, வரவேற்கிறோம். தீபம் ஏத்தலாம். நாங்க எப்படி எங்க தர்கால எங்க மத வழிபாட்டு முறைப்படி நாங்க வழிபட உரிமை இருக்கிறதோ, அதே போல முருக பக்தர்களுக்கு, தமிழர்களுக்கு, இந்துக்களுக்கும் முழு உரிமை இருக்கிறது. தேவலாம் அங்க பிரச்சனை பண்றது மு க ஸ்டாலின் அரசாங்கம். இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையில இவங்க வந்துட்டு இந்த மாதிரி தீ மூட்டி விட்டு குளிர்காய ட்ரை பண்றாங்க, இதை விரும்பலன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா இவங்க என்ன செய்யறாங்க, இந்த திமுக விட்ட காங்கிரஸ்க்குலாம் ஒரு கல்ச்சர் இருக்குங்க, ஒரு இஸ்லாமிய தீவிரவாதி, நான் மறுபடியும் சொல்றேன், இஸ்லாமிய தீவிரவாதியே இஸ்லாமிய தீவிரவாதின்னு தான் சொல்லுவோம். ஆனா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய 99.9% இஸ்லாமியர்கள் தேசபக்தர்கள்.
அவன் தீவிரவாதத்தில் ஈடுபடுறதில்ல. உண்மையாவே இஸ்லாம் என்பது அமைதிமா இருக்கும். நான் பேச்சுக்காக சொல்ல சத்தியமா நம்புறேன். நான் இறை தூதர் வந்துட்டு தவறான விஷயத்தை செய்ய மாட்டார், தவறா மக்களை வழி நடத்த மாட்டார். இந்த நாட்டுல இந்த உலகத்துல அமைதி இருக்கணுங்கிறதுக்காக தான் அமைதிமா இருக்கு. இந்த நாட்டுல எத்தனையோ இந்தியாவில் வந்துட்டு சித்தர்களும் புத்தர்களும் ஞானிகளும் உண்டு. ஆனா உலகத்துல மற்ற நாடுகள்ல எங்கேயாச்சும் ஒருத்தர் 2 பேர் தான். அந்த அடிப்படையில அரபு தேசங்கள்ல பார்த்தோம்னா ஒரே ஒரு மிகப்பெரிய மகான் நமக்கு தெரிஞ்சு முகமது நபிகள். அவ்வளவு பெரிய இறை தூதர் மக்களை தவறாலாம் வழி நடத்த மாட்டார், அமைதிமா இருக்கும் தான் அது. அதனால தான் 99.9% இஸ்லாமியர்கள் அமைதியாத்தான் இருக்கிறாங்க, வன்முறையை விரும்புறது இல்ல, தேசபக்தர்கள் தான். ஆனா 0.1% இருக்கிறான்ல, ஒண்ணு அவன் சுயநலவாதி, காசுக்காக தீவிரவாதத்தில் ஈடுபடுறான், இல்ல அவனை சின்ன வயசுலயே பிடிச்சிட்டு போயிட்டு சில பேர் பிரெயின் வாஷ் பண்ணிடுறான். இப்ப திமுக இன்னும் சில பேர் இருக்கிறாங்கல்ல, பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டவர்கள். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, அந்த கருணாநிதி குடும்பத்துல கருணாநிதிக்கு அப்புறம் யாருக்குமே மூளை இல்லை, ஆனா மூளைச்சலவை பண்றாங்க மக்களை. அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு. மூளைச்சலவை செய்யப்பட்ட சில பேர் இன்னும் தமிழ்நாட்டுக்காக திமுக தேவை நினைச்சிட்டு இருக்கிறான். அது இல்லை, தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு பொய் சொல்லி அந்த கோபாலபுர குடும்பம், ஸ்டாலின் குடும்பம், உதயநிதி குடும்பம் திமுக தொண்டர்களையும் தமிழக மக்களையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி சில இஸ்லாமிய தீவிரவாத அமைப்புகள் சில முஸ்லிம் இளைஞர்களை பிடிச்சிட்டு போயிட்டு தீவிரவாதியை மாத்திரம். அது 0.1% மட்டும் தான். அந்த இஸ்லாமிய மதத்தின் அடிப்படையில் தீவிரவாதத்தில் ஈடுபட்டா அவன் இஸ்லாமிய தீவிரவாதி தான். நாங்க இஸ்லாமிய தீவிரவாதின்னு சொல்லுவோம். ஆனா மத்தவன் இந்த திமுகலாம் அதை மட்டும் சொல்ல மாட்டான், தீவிரவாதிகளுக்கு எதிராக குரல் கொடுக்க மாட்டான். ஏன்னா இவனோட என்ன தெரியுமா, நம்ம இவனோட என்னன்னா தீவிரவாதிகளை நம்ம விமர்சனம் பண்ணோம்னா இங்க உள்ள முஸ்லீமுக்கு ஓட்டு போட மாட்டாங்களோ, இது ஒரு மோசமான எண்ணம். தீவிரவாதியை முஸ்லீம்களும் மேற்கொண்டு எல்லாம் தானே எதுக்கணும், எதுக்குறான். இங்க உள்ள என்னோட சொந்தங்க, என் மாமா மச்சான் முஸ்லீம் எதுக்குறான். ஆனா திமுக காங்கிரஸ்ல என்ன நினைச்சுக்குதுன்னா, இஸ்லாமிய தீவிரவாதின்னு சொல்லிவிட்டோம்னா, தீவிரவாதியை நம்ம விமர்சனம் பண்ணோம்னா முஸ்லீம் ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்லி முஸ்லீமை கேவலமா நினைக்கிறாங்க. அல்லாவை வழிபடக்கூடிய ஒரு முஸ்லீமும், இறை தூதர் நபிகள் பெருமானை உண்மையாவே நேசிக்கக்கூடிய ஒரு முஸ்லீமும் தீவிரவாதத்தை ஆதரிக்க மாட்டான். ஆனா இவன் என்ன செய்யறான், இப்ப நம்ம முஸ்லீம் தீவிரவாதி சொன்னா ஒட்டுமொத்த முஸ்லீம் நம்மளை எதிர்ப்பான்னு நினைச்சுக்கிட்டு முஸ்லீமுக்கு ஒரு அவப்பேர் உண்டு பண்றான். அதே போல இந்த விஷயத்துல தீபத்தூண்ல வந்துட்டு நம்ம தீபம் ஏத்த விட்டுட்டோம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய முஸ்லீம் அதை எதிர்ப்பாங்கன்னு இவனாவே கற்பதம் பண்ணிக்கிட்டு, இல்ல வேணும்னே பாத்தீங்களா உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறேன், கோர்ட்டே சொல்லியும் கூட நாங்க இந்துக்களை மதிக்கல, முருக பக்தர்களை மதிக்கல. ஏன்னா அவனுக்கு வந்துட்டு கொஞ்சம் கூட மத உணர்வு இல்லை. அவன் சோற்றால் அடிச்ச பிண்டம். அவன்கிட்ட போயிட்டு வளர்ச்சி அரசியல் முக்கியமா, டேஸ் முக்கியமானு கேட்டுக்கலாம். ஆனா உங்களுக்கெல்லாம் உங்க மதம் தான் முக்கியம், நாங்க உங்களுக்காக நிக்கிறோம் அப்படி சொல்லி அவங்க ஓட்டை வாங்கலான்னு பாக்குறான். காலங்காலத்துக்கும் கருணாநிதி குடும்பத்தால தமிழக மக்களை, குறிப்பா இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களை ஏமாத்திர முடியாது. அவங்களுக்கும் புரியுது, நீ குளிர் காயறதுக்கு என் மாம மச்சானா இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு எங்களுக்கும் பிரச்சனையை உண்டு பண்றேன்னு சொல்லி இது வன்மையான கண்டனத்துக்குரியது. இது ஆணவம். தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழனும் இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின், அந்த ஜாதி இந்த ஜாதின்னு எந்த வித்தியாசமும் இல்லாம கோர்ட்டு சொல்லியும் கூட நம்ம முருகப்பெருமானோட மலையில உச்சியில இருக்கக்கூடிய தீபத்தூணுல தீபம் ஏத்த விடாத இந்த ஸ்டாலின், உதயநிதி, கனிமொழி குடும்பத்தை வேரோடு மண்ணோடு அழிக்கணும். பொதுவாக நாங்கள் தனி மனிதர் விமர்சனம் பண்றதுல அந்த ஏக்கம் தான் அழி நினைக்கிறோம். இந்த விஷயத்துல உண்மையிலேயே ஒவ்வொரு முருக பக்தனும் அவ்வளவு கொந்தளிச்சு போயிருக்கிறான். இந்த குடும்பம் நல்லாவே இருக்கு. சார், இப்போ நீங்க சொன்ன ஒரு வார்த்தை கோர்ட்டு சொல்லியுமே நாங்க கேட்கல அப்படிங்கிறது தான். ஏன்னா இப்போ திமுக நிர்வாகிகளா இருக்கட்டும், அமைச்சர்களா இருக்கட்டும், நீதிபதியவே விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது எவ்வளவு பெரிய தவறான விஷயம்னு நமக்கு தெரியும். அதை தொடர்ந்து இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி சுவாமிநாதன் அவர் தான் இதுல முக்கியமான பங்கு வகிச்சார். இந்த தீர்ப்பு கொடுத்ததெல்லாம் அவரை பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்றத வலியுறுத்த போறோம்னு இந்தி கூட்டணி இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. சோ இதை பத்தி எப்படி நினைக்கிறீங்க சார்? ஏன்னா நீதிபதி அவரை ஒரு நீதி அரசரை அமைச்சர்களே வந்து விமர்சிக்கிறாங்க அப்படிங்கிறப்போ அது எந்த அளவுக்கு ஒரு தவறான செயலா பார்க்கப்படுது. அவர் பதவி விலகணும் அப்படின்றதுல ஏன் திமுகவை சேர்ந்தவங்க, முக்கியமா இந்தி கூட்டணி இவ்வளவு மும்முரமா இருக்காங்க சார்? ஏன் அவரை மட்டும் பதவி விலக பண்ணணும்? அவர் மட்டும் அந்த ஜட்ஜ்மெண்ட்ல சம்பந்தப்பட்டவர். ஃபர்ஸ்ட் அவர் வந்துட்டு இந்த தீர்ப்பு கொடுத்தார். அடுத்தது 2 நீதிபதிகள் உள்ள ஒரு அமர்வுக்கு போனுச்சுல்ல, அந்த 2 நீதிபதியில இவர் ஒரு ஆளா கிடையாதுல்ல, வேற 2 நீதிபதி தானே. இப்ப அவங்களும் தானே இந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்தாங்க, அவங்க உறுதிப்படுத்திட்டாங்களே, அவங்களே நீங்க பதவி விலக சொல்லுங்களேன். ஜாதி வெறுப்பு. நீதிபதி என்ன ஜாதின்னு பாக்குறது, உடனே ஜாதி வச்சு அட்டாக் பண்றது. சரிங்க, முதல்ல அவர் தீர்ப்பு கொடுத்தார், அவரை பதவி நீக்க சொல்றீங்க. அடுத்ததான் 2 நீதிபதி இருக்கிறாங்க, அவங்கள பத்தி சொல்லல. சுப்ரீம் கோர்ட்டுக்கு கேஸ் போயிருக்கு. சுப்ரீம் கோர்ட்ல இந்த நீதிபதி கொடுத்தது சரிதான் சொல்லிட்டா சுப்ரீம் கோர்ட்ல இருக்கக்கூடிய நீதிபதிகளை நீங்க பதவி நீக்க செய்ய சொல்லுவீங்களா? மிஸ்டர் டேஸ் ஸ்டாலின், ஒரு நீதிபதியை வந்துட்டு நீங்க இம்பீச்மெண்ட் பண்ணணும், அந்த ப்ராசஸ் வந்துட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு போய் சட்டத்தை பாருங்க. தேச துரோகமா ஏதாச்சும் செஞ்சிருக்கிறாரா? இந்த நாட்டோட ஒற்றுமைக்கும் பாதுகாப்புக்கும் எதிராக ஏதாச்சும் பண்ணியிருக்கிறாரா? இல்ல கருணாநிதி காலகட்டத்திலேருந்து எல்லாரும் உங்க குடும்பம் கொள்ளடிக்கிறீங்களே டிஎம்கே, அந்த மாதிரி ஏதாச்சும் லஞ்ச ஊழல் ஈடுபட்டு இருக்கிறாரா? அந்த மாதிரி விஷயத்துல ஈடுபட்டு இருந்தா மட்டும் தாங்க இம்பீச்மெண்ட்.
உங்களுக்கு பிடிக்காத ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா உடனே இம்பீச்மெண்டா? நாளைக்கு செந்தில் பாலாஜி வந்துட்டு ஏற்கனவே 1 வருஷத்துக்கு மேல ஜெயிலில் இருந்தது மாதிரி இன்னும் நிறைய அமைச்சர்கள் பெர்மனண்டாவே ஜெயிலில் இருக்க போறாங்க. அந்த மாதிரி தீர்ப்பு வரப்போகுது. இவங்க லஞ்சம் ஊழல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லி உடனே அந்த நீதிபதிகள் மேலெல்லாம் வந்துட்டு நீங்க பதவி நீக்கம் பண்ணணும்னு சொல்லி அந்த ப்ராசஸ் ஆரம்பிப்பீங்களா? என்ன பித்துக்குளித்தனம் இது? நாங்க இப்போ ரூலிங் பார்ட்டியா இருக்கிறோம். நாங்க நினைச்ச அத்தனையுமா வந்துட்டு கோர்ட்டில் நடக்கும் இல்ல சார். சில விஷயத்துல எங்களுக்கு செட் பேக் வரலாம்ல. ஒரு பேச்சுக்கு சொல்றேன், நாங்க நினைக்க முறை தேர்வு செய்ய மாட்டோம். ஒரு பேச்சுக்கு சொல்றேன் செட் பேக் வருது, உடனே நாங்க எங்களுக்கு எம்பிக்கு அதிகமா இருக்கிறோம். என்னைக்காச்சும் ஒரு நாள் பிஜேபியில் நாங்கள் விரும்பாத தீர்ப்பை இந்த நீதிபதி கொடுத்து விட்டார், அவர் பதவி விலக வேண்டும் சொல்லி நாடாளுமன்றத்தில் இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோமா? இம்பீச்மெண்ட் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோமா? எங்க ஒரு நாடுன்னா இப்படிதான் நீதித்துறை தனியா இருக்கும், நிர்வாகம் தனியா இருக்கும், சட்டமன்றம் தனியா இருக்கும். 3 pillars ஆஃப் கவர்மெண்ட் சொல்லுவாங்க, லெஜிஸ்லேச்சர், எக்ஸிகியூட்டிவ், ஜுடிஷியரின்னு சொல்லி. ஜுடிஷியரி இஸ் an independent organ of the government. அவங்க சட்டத்துப்படி எது சரியோ அதுதான் கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு எஸ்ஐஆர் விஷயத்தை எடுத்துக்கலாம். நீங்க ஏற்கனவே எஸ்ஐஆர் பத்தி கேட்டீங்க. எலெக்ஷன் கமிஷன் சில ப்ரூஃப் வேணும்னு கேட்டான். அதுல ஆதார் கார்டை ஒன் ஆஃப் த ப்ரூஃபா வச்சுக்கல. ஆனா கோர்ட்டுக்கு போகும்போது கோர்ட் என்ன சொன்னிச்சு? இல்லைங்க ஆதார் கார்டையும் ஒரு ப்ரூஃபா வச்சுக்கலாம் அப்படின்னா ஏத்துக்கிட்டோமா இல்லையா? நாம சொல்லாத ஒரு விஷயத்தை நீதிமன்றம் சொல்லிவிட்டதே என்று சொல்லி உடனே அந்த நீதிபதியை பதவி விலகு அப்படியே சொன்னோம். ஏன்னா நாங்க ஜனநாயகவாதிகள், பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க, தலைவர்கள். நீதிமன்றத்துக்கு ஒரு மதிப்பு உண்டுங்க, அவங்க சொல்றதை கேட்கணும், அதான் சரி. அப்படிதான் ஒரு நாடு இயங்க முடியும். ஆனா அந்த திமுக காரன் என்ன பண்றான்? நமக்கு பிடிக்காத ஒரு தீர்ப்பு வந்தா உடனே நீதிபதி விலகணும். ஒரு சைடு அவர்லாம் நீதிபதியானது, குறிப்பா பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவங்களாம் நீதிபதியானது திமுக போட்ட பிச்சைங்கிறது. இவங்க நீதிபதிகளை மதிக்கவே மாட்டாங்க, யாருமே மதிக்க மாட்டான். பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த, அதாவது எஸ்சி இளைஞர்கள்லாம் வந்துட்டு டிகிரி வாங்கினது திராவிட இயக்கம் போட்ட பிச்சைங்கிறது. நீதிபதியே நாங்க போட்ட பிச்சையில தான் நீதிபதி ஆகணுங்கிறது. இவங்க விரும்பாத ஒரு தீர்ப்பு கொடுத்தா பதவி விலக்கணுங்கிறது. என்ன இது பித்துக்குளித்தனம்? அப்ப நீங்க நீதிமன்றத்தை சேர்ந்த ஒரு நீதிபதி உங்களுக்கு நீங்க விரும்பாத ஒரு தீர்ப்பை கொடுக்குறாரு, அவர் பதவி விலக்கணும்னு சொன்னா நீங்க ஒரு சட்டம் போடுறீங்க சட்டமன்றத்துல, அது நீதிபதிக்கு பிடிக்கல, சட்டமன்றத்தை கலைக்கணும்னு நீதிமன்றம் சொன்னா நீங்க ஏத்துப்பீங்களா? என்ன அது முட்டாள்தனம்? அரசாங்கத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்கனும் அதற்கான வேலையை செய்யணும், அதுக்கு மற்றவங்க எல்லாம் கட்டுப்பட்டு நடக்கணும். இந்தியாவில் ஜுடிஷியரியோ, எக்ஸிகியூட்டிவோ, லெஜிஸ்லேச்சரோ பெருசு கிடையாது. இது எல்லாத்துக்கும் பேஸா இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டம் தான் பெருசு. அரசியலமைப்பு சட்டப்படி ஒவ்வொரு ஆர்கனுக்கும் தனியா வந்துட்டு அதிகாரம் உண்டு, கடமைகளும் உண்டு, உரிமைகளும் உண்டு. அவங்க என்ன செய்யறாங்களோ அதை மற்றவங்க வந்துட்டு அப்படியே கட்டுப்பட்டு நடக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் லிமிட்டை தாண்டி போகும்போது சட்டத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அது அப்படி நடக்கணும். நீதிமன்றம் சட்டத்தின் அடிப்படையில், வரலாற்று பூர்வமான ஆதாரங்களின் அடிப்படையில் சில தீர்ப்பு கொடுத்திருக்கு, பிடிக்காடி கூட நடைமுறைப்படுத்த வேண்டியது இந்த ஸ்டாலினோட டியூட்டி. இவரு தான் நீ சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை செய்யாம சட்டத்தை மீறி நடக்கிறாரு. உண்மையாவே இங்க நீதிபதியை பதவி விலக்கம் பண்ணக்கூடாது, திமுக அரசாங்கத்தை கலைக்க வேண்டும். இட்ஸ் a failure of constitutional machinery. சட்டப்படி அரசாங்க எந்திரம் என்பது நீதிமன்ற சொன்னதை நடைமுறைப்படுத்தணும். இவங்க நடைமுறைப்படுத்தல. இப்ப இவங்க தான் வந்துட்டு என்ன செய்யணும்? பதவி விலகணும். மக்கள் எல்லாம், தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் கொந்தளிச்சு போராடணும். சட்டத்தை நீ நடைமுறைப்படுத்து, நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்து, இல்லைன்னா விலகுன்னு சொல்லணும். இவங்க அப்பாவுக்கு மெரினா பீச்சில் போயிட்டு நீங்க சமாதி வைக்கணுங்கிறதுக்காக அப்ப நீதிமன்றத்தை நாடி ஜட்ஜ்மெண்ட் வந்த உடனே மிட் நைட்ல நீங்க வேலையை ஆரம்பிச்சிங்களே, கருணாநிதிக்கு மிட் நைட்ல தான் வேலையை ஆரம்பிக்கணும். அதான் சரியா இருக்கும். வரலாற்று பூர்வமா பார்த்தோம்னா தான் சரியா இருக்கும். உங்க அப்பாவுனா நள்ளிரவோட நீ வேலையை பார்ப்ப. எங்க அப்பா முருகனுக்குன்னா ஒரு நீதிபதி இல்ல 2 நீதிபதியும் சொன்ன அப்புறமும் கூட இதை ஏத்துக்க மாட்டேன். என்ன நெஞ்சு அழுத்தம் இது? இது ஒரு மோசமான செயல். தமிழக மக்கள் ஒருபோதும் வந்துட்டு இதை விட்டு கொடுக்கவே மாட்டான். அவர் எல்லாரும் கொதிச்சு போயிருக்கிறான். வெளியில வந்து சொல்லாம இருக்கலாம் நிறைய பேரு. தமிழர்களுக்கு தெரியும் எப்ப எதை சொல்லணும்னு சொல்லி. 2026 சட்டமன்ற தேர்தல் வரட்டும். வேற எதுக்காக இல்லாட்டியும் கூட இந்த திருப்பரங்குன்றம் முருகன் மலையில தீபத்தூண் ஏத்தாத ஒரே காரணத்துக்காக இந்த ஸ்டாலினோட திமுக அரசாங்கம் தூக்கி எறியப்படும். தமிழகத்துல ஒரு தொகுதியில கூட இவங்க நிச்சயமா டெபாசிட் வாங்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரத்தான் போகுது பாருங்க. இவ்வளவு நேரம் எங்க கூட வந்து இவ்வளவு விஷயங்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். ரேபிஸ் உள்ள வந்துடுச்சுன்னா, அதோட அறிகுறிகள் ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. 100% மரணம். பாதுகாப்பு இல்லாத உடலுறவு வைக்கும் பொழுது இந்த மருக்கள் பாதிக்கப்பட்ட நபர் கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஈஸியா பரவலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு சுகர் இருக்கான்றதை செக் பண்ணிக்கணும். சுகர் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கும் கண்ணெரிச்சல் ஏற்படும். 2-3 பேர் at 20A டயபெட்டிஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதை வந்து ராத்திரி 8 மணிக்கு மேல இவங்க ரெகுலரா சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா, சைக்கிளிங் பண்றவங்களுக்கு நான் எழுதியே தரலாம் ஹார்ட் ப்ராப்ளம் வராது அப்படின்னு
பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.